ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வர தீபாவளி ஸ்பெஷலாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு மாவு அரைக்காமல் கடையில் வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி தாங்க செஞ்சுருக்கேன். முறுக்கு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் செய்கிற போது நல்லா பர்ஃபெக்டான முறுக்கு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு பண்ணுறதுக்கு நான் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரிசி மாவை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு அகலமான பாராத்தில் சல்லடையை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து சலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு, இல்லைன்னா இடியப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு, இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது, இதில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். மாவை வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, வறுக்காமலே பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை வறுத்த அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ அரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சல்லடையில் கொட்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த கப்பில் தான் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தேன். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் அரிசி மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். இப்போ கடலை மாவை உள்ளே சேர்த்துட்டு இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கடலை மாவுக்கு பதில் பொட்டுக்கடலை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஒரு வேளை பொட்டுக்கடலை மாவு சேர்க்கிறதா இருந்தால் நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதே மாதிரி நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்தா எந்த அளவுக்கு முறுக்கு நல்லா மொறுன்னு வருமோ அதே மாதிரி பொட்டுக்கடலை மாவுலேயும் முறுக்கு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இப்போ கடலை மாவையும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள், ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம என்ன தான் பார்த்து நல்லா சுத்தமான எள் வாங்கினாலும் அதில் கண்ணுக்கு தெரியாமல் சின்ன சின்ன மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் நல்லா புடச்சிட்டு சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ முறுக்குக்கு எள் சேர்த்தோம் அப்படின்னா அதோடைய ருசி அவ்வளோ ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளங்கையில் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடுங்க. இது மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதோடைய அரோமா நல்லா எடுத்து கொடுக்கும். கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கக்கூடாது, தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் எண்ணெய் இந்தளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். இப்போ எண்ணெய் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டே கை வச்சு கலக்க வேண்டாம். ஒரு ஸ்பூன் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் மாவோட சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கைகளால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி எண்ணெயை சூடுபடுத்தி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் வெண்ணெய், நெய் கூட பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை வெண்ணெயோ நெய்யோ சேர்க்கிறதா இருந்தால் சூடுபடுத்த வேண்டாம், அதை டைரெக்டாக அப்படியே சேர்த்துடுங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் மாவோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ கை வச்சு அதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து உதிர்த்து விட்ட மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் எண்ணெய் நல்லா மாவோட சேர்ந்து வரும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. மாவை எடுத்து கையில் பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா சேர்ந்து வரணும். அவ்வளோதான். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க.
மாவு வந்து ரொம்பவே தண்ணியாக போயிடக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நமக்கு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவோடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். விரலில் அழுத்தி பார்க்குறம்போது விரலச்சு வந்து நல்லா பதியணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ முறுக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ அடுத்தது முறுக்கு படியில் நான் தேன் குழல் வச்சு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுறலாம். அப்போ தான் முறுக்கு படியில் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற முறுக்கு மாவை கொஞ்சமாக எடுத்து உருட்டி முறுக்கு படியில் சேர்த்துடுங்க. முறுக்கு படியில் நிறைய மாவு சேர்த்துடாதீங்க, பிழியறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இந்த அளவுக்கு முக்கால்வாசி இருக்கிற மாதிரி சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இது இப்போ லைட்டாக பிழிஞ்சு பாருங்கள். முறுக்கு கட் ஆகாமல் ஒரே மாதிரி ஈவனாக வருது. இப்போ முறுக்கு படியில் மாவு சேர்த்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம முறுக்கு பிழிஞ்சிடலாம். அதுக்கு அரிக்கரண்டியை திருப்பிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அரிக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அது பயன்படுத்திக்கோங்க. அரிக்கரண்டி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிளேட் எதையாவது கவித்துட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எட்ஜஸை லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்டுருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்குறதுக்காக ஒரு சின்ன பீஸ் மாவை உள்ளே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி லைட்டாக பொரிஞ்சு மேலே வரணும். இப்போ இதுக்குள்ளே நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, ஒரு 90% சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடானதுக்கப்புறமா மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இப்போ முறுக்கை உள்ளே சேர்த்ததும் அதை உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுறலாம். 2 சைடும் நல்லா வெந்து பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக சேர்த்த முறுக்கெல்லாம் லைட்டாக கலர் மாதிரி பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க. முறுக்கு வந்து ஆறுனதுக்கப்புறமா ரொம்பவே கடுக்கடுக்குன்னு இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னாலே இது ஆறுனதுக்கப்புறமா நல்ல கலர் வந்து முறுக்கு சாப்பிட்ற போது நல்லா மொறு மொறுன்னு சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தீபாவளி ஸ்பெஷல் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மொறு மொறு முறுக்கு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள் முறுக்கு எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த முறுக்கு நம்ம தீபாவளி டைமில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. எப்போ வேணாலும் நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 1 மாதம் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் இதே அளவுகளில் இந்த முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.